வெல்கம் டு சன்மதி ஸ்வீட்டி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சண்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ சர்ச்சுக்கு காலையில் இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ டைம் கொடுத்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபாக்கோ ஐஸ்கிரீம் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக டே வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க பார்ப்போம், சரியா? எங்கள் சர்ச்சுக்கு போகிற வழி கூட இதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. இப்படி தான் போவாங்களா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி போவாங்களா என்னன்னு சொல்லிட்டு இந்த வழி எனக்கு ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைமு. வந்தாச்சு நம்ம ஐபாக்கோ கடைக்கு வந்தாச்சு. அப்போ வாங்க நம்ம போகலாமா இல்லை இருங்க பார்ப்போம். இப்போ வந்து உள்ளே போயிட்டு வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. உள்ளே வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கல. இன்னொரு நாள் போனோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பட் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக இது காமெடியாக தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகிறோம், வேறு எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் வந்து எப்பவுமே சண்டேனா வந்து நாங்கள் வெளியே தான் சாப்பிடுவோம். ஸோ வெளியே இங்கே பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோமா இல்லை கடைக்கு போகிறோமா என்னன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. இப்போது யாரெல்லாம் வந்து ஐபாக்கோ சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னுமே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க போவோம். கொஞ்சம் வந்து ஐபாக்கோ கடையை விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் மனசு வரல தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வரணும் இல்லையா? அங்கே பாருங்கள் ஒருத்தவங்கள. ஹாய் சொல்லு ஸ்வீட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம் வாங்க. போயிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:35 வருது. 1:35 ஆகுது இப்போ டைமு. ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து நேரம் விளையாடுவோம். இன்றைக்கி ஃபுல் சண்டே vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃபோன் நம்ம கையில் தான். சரி இப்போ வாங்க போகலாம். ஐயோ, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கூட தெரில. கிட்டத்தட்ட நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 hour ஆகிடும். ஏன்னா அங்கே இங்கேன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து 1/2 hour ஆகிடும். உனக்கு வேலை வெட்டி இல்லை உட்காந்துருக்கியா? நீ ஏன் ஒரு வேலை பண்ண வேண்டியது தானே? எப்படி உட்காந்துருக்க பாருங்க. ஓ, என்ன அடிக்கிறதா உனக்கு வேலை? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பேசுறது. எப்படி இருந்தால் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், பட் கோவமாகவும் வரும். கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டோம் நாங்கள். ஆனால் இன்னும் வரல, பட் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆமாம் தானே ஸ்வீட்டி, நம்ம வந்துட்டோம் சொல்லவே மாட்டோம் தானே ஸ்வீட்டி? ஆமாம், போயிட்டோன்னு வேறு சொல்லுவோம் நாங்கள். அப்படியே உட்காராது, மம்மி திடீர்னு இப்படி உட்காராதன்னு சொல்லிட்டு. பட் இவ இப்படி எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. இந்த ஆஃபில் உட்காந்துருக்கா இவ மென்டல். ஓ, பிராண்ட் ஐஸ்கிரீம். யாருக்கெல்லாம் ஐபாக்கோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். ஏதோ 1-2 பேர் தான் இருப்பீங்க.
பட் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து ஐபாக்கோ பிடிக்கும். ஏன்னா அதில் நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே நிறைய பிடிக்கும். அதே போல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நாங்கள் இன்னும் எங்களுக்கு டைம் போகவே மாட்டுது. நாங்களுமே ஸ்லோவாக தான் போகிறோம். டைமும் ஸ்லோவாக தான் போகுது. என்ன பண்ணுறது, நாங்கள் இன்றைக்கி ஸ்லோ மோஷன் தான். இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸ்லோ மோஷன் டேவா இல்லை ஃபாஸ்ட் டேவான்னு தெரில. சரி பார்ப்போம். ஓகே, நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கிற பாகாயம் ஐபாக்கோ ஷாப்புக்கு தான் போகிறோம் நாங்கள். ஸோ அதனால் ஓட்டேரி பாகாயம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பக்கம் தான் வந்து நாங்கள் வந்து ஐபாக்கோ வாங்க போயிருந்தோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எதுவும் எல்லா ஐஸ்கிரீம் வாங்குறத விட இந்த ஐஸ்கிரீம் இங்கே வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்குமே நல்லது தான். ஏன்னா நட்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதனால் வந்து நல்லது தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 or 15 மினிட்ஸில் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். கொஞ்சம் கசகசன்னு கேட்கும் சவுண்ட். ஏன்னா வந்துட்டு இந்த காத்தால ஆக்சுவலாக அப்படிதான். வேலூர் கோட்டை, ஹாய். வேலூர் கோட்டை கூட ஹாய் சொல்லுவோம் நம்ம. பார்த்தீங்களா, நான் வேலூர் கோட்டை கூட ஒரு செல்ஃபி எடுக்க போகிறேன். தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. போலாம். ரைட் போலாம். இன்னும் நீங்க தான் உட்காந்துருக்கியா? இறங்கடி. இன்னைக்கு ஃபுல்லாக டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்வீடி பண்ணுற சேட்டைகளெல்லாம் பார்க்க போகிறாங்க. நீ என்ன சேட்டை பண்ண போறியா? உனக்கே தெரில. அது ஃபஸ்ட்டு யோசிக்கணுமா? இப்போ வேலூர் கோட்டை வேற மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து முன்ன இதுவாக தான் இருந்தது, ஃபுல்லாக தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கார்டனர்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஸ்வீட்டி பாட்டு பாடிட்டு இருக்கா? நீ வந்து ரஞ்சிதமே சாங் பாடிட்டு இருக்கா. பாடுறி, ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கேட்கட்டும். பாடு, ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்பாங்க. எங்கேயுமே அது கேட்கவே இல்லை. நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி பாடி காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு, புரிஞ்சுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பாடி காமிக்கிறோம் ஸ்வீட்டியை வச்சு, சரிங்களா? ஓ வந்தாச்சு. பட் இங்கே இல்லை, இன்னும் ஒரு கீழ்மலை ஊர் தெரியுங்களா, அங்கே போனோம் நாங்கள். என்ன லஞ்ச் வாங்குமா பாப்பா? லஞ்ச் வாங்குவோமா? வாங்க மாட்டோமா? வீட்டில் தானா? பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து சண்டே சாப்பிடுறது. இன்னைக்கு சிக்கன் குழம்புமா? தெரில சிக்கன் ஏன்னா இல்லையான்னு. சரி போகலாமா? போகிறோம், நாங்கள் போகிறோம் போயிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ நான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நான் ஸ்வீட்டி இன்னும் அந்த ரஞ்சிதமே பாட்டேட்டு இருக்கேன். செம்மையாக டான்ஸ் ஆடுவா ரஞ்சிதமேக்கு. தளபதி விஜய் சார் மாதிரியே ஆடுவா இவ. என்ன டான்ஸோட பாட்டு படத்துல உனக்கா? இவளுக்கு 2 பேர் வரும். உன்னை நான் காமிச்சிட்டேனா? இப்போதான் நாங்கள் கொடவர்த்தத்தில் இருக்கோம். கீழ்மனம் ஊர் இன்னும் வரவே இல்லை. ஸோ இப்போ தான் நாங்கள் இன்னும் கொடவரத்தில் இருக்கோம். கணபதி மெடிக்கல்ஸ் கிட்ட இருக்கோம்.
கடை வந்தாச்சு. கடை இல்லைன்னு சொன்னாக்கா கடைக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்கப்பா. பாருப்பா செம்ம இல்லை, கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜக்ரியா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய இதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய இது என்ன சொல்லுதுங்க, அப்படின்லாம் இப்போ நிறைய வெரைட்டியாக ஃபுட் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் இது நான்வெஜ் கிடையாது, ஒன்லி வெஜ் தான். ஸோ நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் வந்து வேலூர் வரீங்களோ இல்லை வேலூரில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ரேட்டுமே கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. நாங்கள் இப்போ வந்து லஞ்ச் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ மேடம் இப்போ தான் வந்து உக்காந்துட்ருக்காங்க. மேடம் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்தாங்க, இப்போ தான் உட்காந்துருக்காங்க. ஆமாம் தானடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு காமிக்கிறேன். வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம இதுதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. இப்போ வந்து 2 o'clock ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு மேலே போய் நம்ம வந்து லன்ச் வந்து சாப்பிட்ணும். ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. என்ன மேடம் பண்ணுறீங்க? மறுபடியும் ஃபோனா என்ன பார்க்குறீங்க? 5 minutes கிராஃப்டா? நான் கூட வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ வந்து நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து சண்டே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நெக்ஸ்ட்டு சண்டேக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஓகே, போகலாம். வெளியூர் பிளாக் வெளியூர் போகிறோம் 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 போகிறோம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஐ ஜாலி, வந்தாச்சு. இறங்குவோம். இறங்காச்சு. ஓகே, வந்தாச்சு. இப்போ போகலாம் வாங்க. இப்போ அதையும் சாப்பிட்றப்போ நைஸு அவங்க ஃப்ளவர். ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே வரோம் நாங்கள். சீக்கிரம் தரமா செம அப்படியே ஒரு டயர்டாகிடுச்சு. வண்டி வெளியே விட்றீங்களா? உள்ளே விட்றீங்க? சரி, வண்டி வேறு உள்ளே விடுறாங்கம்மா. ஓகே, உள்ளே போ. ஓகே, நம்ம தான் போய் திறக்கணும். தள்ளு சீட்டு திறக்கிறேன். நாட்டிக்கு நான் உள்ளே போய் வச்சுருந்துப்பேன். இது வேற வேறு இதானா கரெக்டாக பண்ணுது. திறந்தாச்சு, வந்தாச்சுங்க. சபாடா வா ஸ்வீட்டி, பாடா நல்ல வேலை நம்ம வந்தாச்சு. ஓகே, நான் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம லன்ச் டைம் தான். இப்போ டைமே வந்து 2:15 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு இப்போ வந்து லன்ச் டைம் தான். ஸோ அப்போது மேட் போட்டாச்சு. இப்போ வந்து சாப்பாடு இருக்குது, இப்போ சாப்பிடணும். ஓகே, எங்கள் மம்மி வந்து எதுவும் கடைக்கு போயிருக்காங்க வாங்கிட்டு வர சொல்லிட்டு, அவங்க வந்தால் தான் அவங்க வந்து சாப்பாடு போடுவாங்க. ஸோ வந்து நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நான் வந்து எடிட் பண்ணணும். ஸோ ஓகேங்க, சாப்பிட போது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம், பார்த்திங்கன்னா தெரியும், சாப்பிட உட்காந்துட்டோம். ஓகேங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை நான் பார்க்குறேன்.
வயிறு முட்டை பரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே 3:08 ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 3 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்? ரெஸ்ட் பண்ண போகிறேன். ரெஸ்ட் தூங்க போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ தூங்க போகிறேன்றதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். சரி, எதுக்கோ இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், ஒரு 3:30க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி. அடி பாவி, இன்னுமாடி பார்த்துட்ருக்க ஃபோனை? என்னடி அப்படி பார்த்துட்ருக்க ஃபோனில்? கோலா கோபி பார்த்துட்டு சிண்டு காமெடியாக பண்ணுவாங்க இவங்க, நல்லா இருக்கும் இந்த சேனல். சரி நீ பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஒரு 5 o'clock 5:30க்கு மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் 6 o'clock வீடியோ முடிச்சிடுவேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஸ்டடி தான். 6 o'clock மேலே வந்து நான் வந்து படிக்க தான் போகிறேன். 6லேருந்து 8 வரைக்கும் படிப்பேன். 8க்கு மேலே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு டிவி பார்த்துட்டு மறுபடியும் படித்து தூங்கிடுவேன். இதுதான் வந்து என்னோடய டே இன் மை லைஃபே. ஸோ எப்பவுமே தான் இது. ஸோ வந்து நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் தூங்கிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 3 o'clock தூங்கிட்டு 5 o'clock ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4:52 ஆகுது. ஸோ மம்மி தான் எழுப்பி விட்டாங்க. 3 or 4 o'clock வரைக்கும் தான் தூங்கணும்னு நினச்சேன். பட் மம்மி எழுப்பி விட்டாங்க, வீடியோ எடுக்கணும் இல்லையா, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டாங்கன்றதுனால நான் வந்துட்டேன். ஓகே சரிங்க. இப்போ வந்து நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அவங்க கூட இன்றைக்கி சண்டே vlog போடுறேன் இல்லையா. ஸோ எனக்கு அது ஞாபகமே கிடையாது. நான் பாட்டு தூங்கிட்டு இருந்த டைம் எல்லோரும் கீழே வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே கீழே டீவாங்க. நான் வந்து தூங்கிட்டேன் வந்து. ஸோ மம்மி வந்து எழுப்பி விட்டு கீழே போயிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே, அதனால தாங்க நான் வந்து அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்பவே பசிக்குது. கிட்டத்தட்ட வந்து 5 o'clock கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ரொம்பவே பசிக்குதுன்றதுனால அதனால் வந்து ஒரு 5 o'clock ஆகிட்டோம். இப்போ தான் 53 ஆகுது, 4:53. ஒரு 5 o'clock மேலே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நான் முன்னே சொன்ன 6 o'clock வரைக்கும் அதாவது வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். ஓகே, நான் 6:30 or 7 o'clock வரைக்கும் எடுக்கிறேன். ஏன்னா முடிஞ்சா அவ்வளோதான். நான் வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாய்.